அன்பியும் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி உள்ளந்தோறும் மகிழ்ச்சி. மானுட மாண்பும் உலகளாவிய அமைதியும் ஒரு தேசத்தின் உண்மையான மகத்துவம் அதன் வலுக்குறைந்தவர்களை பாதுகாப்பதில்தான் உள்ளது. கருவில் இருக்கும் குழந்தைகள், முதியவர்கள், நோயாளிகள் மற்றும் ஏழைகளின் வாழ்வு அனைத்து நிலைகளிலும் பாதுகாக்கப்பட வேண்டும். ஜூன் 8 திங்களன்று திருத்தந்தை ஸ்பெயின் நாட்டிற்கு மேற்கொண்ட திருத்தூது பயணத்தின் ஒரு நிகழ்வாக மேட்ரிட்டில் உள்ள நாடாளுமன்ற அவையில் ஸ்பெயின் நாடாளுமன்ற உறுப்பினர்களை சந்தித்தார். அச்சந்திப்பின்போது திருத்தந்தை ஆற்றிய உரை, மதிப்பிற்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர்களே, தங்களின் அன்பான வரவேற்பிற்கும் இந்த புகழ்பெற்ற அவையில் உரையாற்றும் வாய்ப்பளித்தமைக்கும் நான் நன்றி கூறுகிறேன். உரோமின் ஆயராக நட்பு, ஒத்துழைப்பு மற்றும் மனிதகுலத்திற்கு பணிபுரியும் ஒரு செய்தியுடன் உங்கள் முன் நிற்கிறேன். மனித மாண்பும் சட்டத்தின் அடித்தளமும் சுதந்திரம், நீதி மற்றும் மனித மாண்பு ஆகியவற்றின் அடிப்படையில் அமைந்த ஒரு சமூகத்தை உருவாக்கும் பொருட்டு நம்பிக்கை, பகுத்தறிவு, சட்டம் மற்றும் கலாச்சாரம் ஆகியவை ஒன்றிணைந்து செயல்பட்ட ஒரு வளமான பாரம்பரியத்தை ஸ்பெயின் கொண்டுள்ளது. சலமன்காவின் ஞானம் முதல் சிறந்த சிந்தனையாளர்களின் பங்களிப்புகள் வரை ஒவ்வொரு மனிதரும் மதிக்கப்பட வேண்டிய மற்றும் பாதுகாக்கப்பட வேண்டிய உள்ளார்ந்த மாண்பை கொண்டுள்ளனர் என்பதை உலகுக்கு உணர்த்த ஸ்பெயின் உதவியுள்ளது. இன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களாகவும் அரசு ஊழியர்களாகவும் நீங்கள் ஒரு முக்கியமான கேள்வியை எதிர்கொள்கிறீர்கள். நீங்கள் இயற்றும் சட்டங்கள் எத்தகைய மனிதர் குறித்த பார்வையை ஊக்குவிக்கின்றன, அந்த சட்டங்கள் எத்தகைய சமூகத்தை உருவாக்குகின்றன என்பதே அந்த கேள்வி. உண்மையிலேயே நீதியான ஒவ்வொரு சமூகமும் ஒவ்வொரு மனிதனின் மீற முடியாத மாண்பை அங்கீகரிப்பதன் மூலம்தான் நிலைத்திருக்கிறது. இந்த மாண்பு அரசு அல்லது மாற்றத்திற்கு உட்பட்ட பொதுக்கருத்திலிருந்து வருவதில்லை, மாறாக இது அவர்கள் ஒரு மனிதராக இருப்பதாலேயே ஒவ்வொருவருக்கும் உரிமையாகிறது. மனித மாண்பும் பலவீனமானவர்களின் பாதுகாப்பும் இந்த காரணத்தினால் மனித வாழ்வை அதன் ஒவ்வொரு நிலையிலும், குறிப்பாக மிகவும் பாதிக்கப்படக்கூடிய கருவில் இருக்கும் குழந்தைகள், முதியவர்கள், நோயாளிகள், ஏழைகள் மற்றும் மனதிற்குள்ளேயே வேதனையை அனுபவிப்பவர்கள் என அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் என்று நான் உங்களை வலியுறுத்துகிறேன். ஒரு தேசத்தின் மகத்துவம் என்பது அந்நாட்டிலுள்ள வலுக்குறைந்தவர்களை பாதுகாப்பதிலும் கவனித்துக்கொள்வதிலும் தான் அளவிடப்படுகிறது. பொதுவாழ்வின் வழிகாட்டி பொதுநலனே. சமுதாயத்தின் அடித்தளமான குடும்பங்களே மனிதநேயத்தின் முதல் பள்ளி. அங்குதான் அன்பு, பொறுப்பு, மன்னிப்பு மற்றும் ஒற்றுமையை நாம் கற்றுக்கொள்கிறோம். அதேபோல் உண்மையை நாடி சமூகத்திற்கு சேவை செய்யும் வருங்கால சந்ததியை உருவாக்குவதில் கல்வி முதன்மை பங்கு வகிக்கிறது. உலகளாவிய சவால்களும் நெறிமுறை சார்ந்த வளர்ச்சியும். நமது உலகம் கூட குறிப்பிடத்தக்க சவால்களை எதிர்கொள்கிறது. புலம்பெயர்ந்தவர்கள் மற்றும் அகதிகளின் மாண்பை அங்கீகரித்து நீதி, கருணை மற்றும் அனைத்துலக ஒத்துழைப்புடன் பதிலளிக்க புலம்பெயர்வு நம்மை அழைக்கிறது. இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி